Hi everyone, welcome back to my channel English with Jennifer. So, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா next part of speech அதாவது adjective பத்தி தான் பார்க்க போறோம். Already நம்ம parts of speechல noun and its types பார்த்தோம். Then advanced level of noun பார்த்தோம். அதுக்கு அப்புறம் second type of noun அதாவது pronoun பத்தி பார்த்தோம் and அதோட types பார்த்திருக்கோம். So, நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலனா நான் லிங்க் கீழ descriptionல கொடுத்திருக்கேன், மறக்காம check out பண்ணுங்க. So, வாங்க இன்னைக்குள்ள lecture அதாவது adjectives பத்தி பார்க்கலாம். adjectiveனா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் லாஸ்ட் லெக்சர்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அதாவது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சென்டென்ஸ் இஸ் வாட் இஸ் அ சென்டென்ஸ்? அ சென்டென்ஸ் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்டால தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே பேசிஸில் நம்ம சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ இஸ் அ டான்சர். ஷீ இஸ் யுவர் சப்ஜெக்ட், இஸ் வந்து உங்களோட சப்போர்ட்டிங் வேர்ப் அதாவது யோர் ஹெல்பிங் வேர்ப், அண்ட் டான்சர் இஸ் அகேன் யோர் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, he is a man. Again, he is your subject. Is a helping verb. Man is a noun. He is a cricketer. Again, he is a subject. Is a verb and cricketer is a noun. So, in the sentence பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. It is in the simplest form. எந்த டிஸ்கஷன் எந்த ப்ராப்ளமும் மேலே சப்ஜெக்ட் verb and object இருக்கு. Easy it forms a simple sentence. But இந்த சென்டென்ஸ்ல நம்ம சில டைம் வந்து என்ன பண்ணுவோம்னா நவுனை பத்தி அதிகமா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, she is a dancer. The sentence is sweet and simple. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த டான்ஸரை பற்றி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஃபிட்டிங் கொடுக்கும். அதுதான் she is an excellent dancer. ஸோ நான் என்ன பண்ணுறேங்க, டான்ஸரை பற்றி இன்னும் அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து adjectiveன்னு சொல்லுவோம். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், he is a man. This is a simple sentence. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த man, இந்த ஆப்ஜெக்ட், இந்த நவுனை பற்றி நான் இன்னும் அதிகமான ஒரு மீனிங் கொடுக்கேன். that is he is an honest man. அதாவது நான் குவாலிட்டி சொல்கிறேன். இந்த டான்ஸர் வந்து she is the best, she is an excellent dancerன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். the man, he is an honest man, நம்மளோட குவாலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், he is a cricketer. he is a brilliant cricketer. நார்மலாக நான் சொல்கிறேன் he is a cricketer. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டரை பற்றி நான் அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். that he is a brilliant cricketer. ஸோ எந்த ஒரு வேர்ட் நவுனை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அதை தான் நம்ம adjectiveன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம adjectiveோட டெஃபினேஷன் அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம adjectiveோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். what is an adjective? a word which gives more meaning or which describes the quality of a noun and pronoun are called adjectives. அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளில் a word which gives more meaning to a noun, அதாவது அந்த நவுனை பற்றி அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணுது. இல்லைன்னா a word which describes the quality of a noun, அந்த நவுனோட குவாலிட்டி இல்லைன்னா ஒரு ப்ரொனவுனோட குவாலிட்டியை அந்த வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம adjectiveன்னு சொல்லுவோம். in short, a word which gives more meaning to a noun or a pronoun or which describes the quality of a noun or a pronoun is known as an adjective. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். charming, cruel, faster, fantastic, beautiful, handsome, brilliant, honest, gentle, tasty, fat, long, short, strong, etc. ஸோ இப்போ பாருங்க, she is a charming girl. இப்போ ஒரு கேர்ள் இருக்கா, she is a charming girl. நான் அந்த பொண்ணை பற்றி என்ன சொல்லியிருக்கேன், she is charming. நான் நார்மலாக சொல்லிக்கிறேன் she is a girlனு, பட் நான் அந்த கேர்ளுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணிக்கேன், charming. that means she is a charming girl. I am giving more meaning about a noun. I am giving more meaning about that girl. ஸோ அதனால charming வந்து உங்களோட adjective. நெக்ஸ்ட் பாருங்க, cruel. he is a cruel boy. he is a boyன்னு நான் சொல்லியிருக்கலாம், பட் நான் இங்கே என்ன ஆட் பண்ணிக்க cruel. ஸோ he is a cruel boy. நான் அந்த பையனை பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன். அந்த பையனோட குவாலிட்டியை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவனை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த நவுனுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன், அதுதான் cruel. ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷனில் ஸ்டேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நவுனை பற்றி இல்லைனா ஒரு ப்ரொனவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லைனா அது குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அதுதான் உங்களோட adjective. வாங்க சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்க்கலாம். the teacher is handsome. ஸோ நான் நார்மலாக சொல்லிக்கலாம் அந்த டீச்சர், பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டீச்சரை பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா அந்த டீச்சர் இஸ் ஹேண்ட்ஸம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா the flower is beautiful. நான் இந்த ஃப்ளவர் இந்த நவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா that the flower is beautiful.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்டீல் இஸ் அ மெட்டல்னு நான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டீல் இஸ் அ ஸ்ட்ராங் மெட்டல். சேம் வித் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பென்சில். த பென்சில் இஸ் ஸ்மால். நான் பென்சிலை பற்றி என்ன சொல்லியிருக்கேன், இந்த பென்சில் சின்னதாக இருக்குது, அதாவது இட்ஸ் ஸ்மால். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நவுனை பற்றி அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஆட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஆட்ஜெக்டிவ்க்குள்ள டெஃபினேஷன் அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆட்ஜெக்டிவோட டைப்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஆட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ ஆட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டினா என்னென்னு டெஃபினேஷன் செக் பண்ணலாம். விச் ஷோஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் திங். ஸோ நம்ம வந்து ஆட்ஜெக்டிவோட டெஃபினேஷன் படிக்க போயிலே நம்ம அப்படி தான் படிச்சிருந்தோம். விச் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் an or which gives a quality for a noun or a pronoun, which describes about the quality of a noun or a pronoun. So same as your adjective of quality. So a word which shows or describes the quality of a person or a thing. Person or a thing na enradhu adu ungaloda noun. So adha நம்ம வந்து adjective of quality ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She is a clever girl. இப்போ நான் இந்த சென்டென்ஸை வந்து சிம்பிளாக ஸ்டேட் பண்ணிக்கலாம். She is a girl. பட் நான் இங்கே என்ன பண்ணிக்கேன், இந்த கேர்ள் இந்த நவுனுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கேன், ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கேன். லைக் திஸ் கேர்ள் இஸ் அ கிளவர் கேர்ள். ஸோ நான் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், இந்த கேர்ளை பற்றி அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணிக்கேன், இந்த கேர்ளை பற்றி, தட் ஷி இஸ் அ கிளவர் கேர்ள். ஸோ அதனால் உங்களோட கிளவர் வந்து adjective. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜோன்ஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். ஸோ இங்கே நான் சிம்பிளாக ஸ்டேட் பண்ணிப்பேன், ஜோன்ஸ் இஸ் அ பாய். ஐ கேன் ஸ்டேட் தட். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜோன்ஸை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த பாய் இந்த நவுனை பற்றி, இல்லை அந்த நவுன் இது வந்து உங்களோட ப்ராப்பர் நவுன், இது உங்களோட வேர்ப், இது உங்களோட நவுன். அகேனா நான் பாய் இஸ் அ காமன் நவுன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நவுனை பற்றி அதிகமான நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ஜோயலை பற்றி அதிகமான என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், தட் ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். ஸோ இன்டெலிஜென்ட் வந்து உங்களோட adjective. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு adjective of qualityனா என்னென்னு புரிஞ்சுக்கோம்னு. சேம் ஆஸ் த டெஃபினேஷன் ஸ்டேட்ஸ், which shows or describes the quality of a person or a thing. Person or a thing, indirectly they come under the noun. ஸோ இப்போ வாங்க adjective of qualitiesகுள்ளேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா attributive use. attributive useனா என்னது, adjective that comes before a noun is called as an attributive adjective. அதாவது எந்த adjective உங்களோட நவுனுக்கு முன்னாடி வருதோ அதை தான் நம்ம வந்து attributive adjectiveன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். He is a handsome boy. ஸோ இப்போ பாருங்கள், he is a handsome boy. இங்கே வந்து உங்களோட பாய் இது வந்து உங்களோட நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கேன், அதுதான் ஹேண்ட்ஸம். நான் இங்கே வந்து இந்த பையனை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், தட் ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், ஹீ இஸ் அன் ஹேண்ட்ஸம் பாய். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக கூட வச்சுருக்கலாம், ஹீ இஸ் அ பாய்னு. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹீ இஸ் அன் ஹேண்ட்ஸம் பாய் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த பையனை பற்றி. ஐ ஹவ் கிவன் அ குவாலிட்டி டு தட் பர்சன், டு அ பாய், தட் ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். ஸோ உங்களோட பாய்க்கு முன்னாடி ஹேண்ட்ஸம்னு வருது, இது வந்து உங்களோட adjective. பிகாஸ் நான் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அந்த பையனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கேன், தட் ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். ஸோ அதனால இது வந்து உங்களோட adjective. அண்ட் இந்த adjective எப்போ வந்திருக்கு, நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ நவுனுக்கு முன்னாடி உங்களோட adjective வந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து attributive adjectiveனு சொல்லுவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் அ ஸ்மால் பென்சில். ஸோ நான் இது டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம், திஸ் இஸ் அ பென்சில்னு. பட் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கேன்னா, திஸ் இஸ் அ ஸ்மால் பென்சில். நான் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதோட குவாலிட்டி சொல்லியிருக்கேன், இந்த பென்சில் வந்து சின்னதாக இருக்குதுன்னு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் பென்சில். பென்சில் வந்து உங்களோட நவுன். பென்சிலை பற்றி நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், தட் திஸ் பென்சில் இஸ் அ ஸ்மால் பென்சில். ஸோ இது வந்து உங்களோட adjective which gives more meaning to a noun. ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது உங்களோட adjective ஆகுது. அண்ட் உங்களோட adjective எப்போ வந்திருக்கு, உங்கள் நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு, ரைட் பிஃபோர் தி நவுன். ஸோ அதனால தான் இது வந்து உங்களோட attributive adjective. அதாவது an adjective which comes before a noun is known as an attributive adjective. So சிம்பிளான பாயிண்ட் தான். ஸோ ஜென்ரலாக குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் இந்த நவுன் வந்து adjectiveக்கு நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால இது வந்து attributive useன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட predicative use. Predicative useனா என்னது, an adjective which comes after or follows after a verb is called as an predicative adjective. அதாவது இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நவுனுக்கு முன்னாடி வந்தால் அது வந்து உங்களோட attributive useன்னு சொன்னோம், அதாவது attributive adjective. ஸோ இங்கே predicative useல என்னென்னா, உங்களோட வேர்புக்கு அப்புறம் ரைட் ஆஃப்டர் யோர் வேர்ப் உங்களோட adjective வந்துச்சுன்னா அதுதான் நம்ம predicative use இல்லைன்னா predicative adjectiveன்னு சொல்லுவோம். ஸோ an adjective which comes after or follows after a verb, இங்கே வந்து verb
is called as a predicative adjective. So points வந்து differentiate பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான point தான், which comes before a noun and which follows after a verb. இங்கே பாருங்க, அனுஷ்கா is a proper noun, is உங்களோட helping verb, ill. நான் அனுஷ்கா பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். what have I mentioned, what have I described about her, that she is ill. So ill வந்து உங்களோட adjective. You are humble. So பாருங்க, you is your noun. இது வந்து it's a pronoun. It's a second person. So நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் செகண்ட் பர்சன் பற்றி. பர்சனல் ப்ரொனவுனில் நம்ம வந்து யூவை பற்றி பார்த்துருந்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணலைன்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம adjectiveக்குள்ளே மறுபடியும் ஜம்ப் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஹம்பிள். ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூ செகண்ட் பர்சன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், யூ இஸ் அ ப்ரொனவுன். ஸோ யூவை பற்றி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அதாவது இந்த ப்ரொனவுனை பற்றி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், யூ ஆர் ஹம்பிள். ஸோ ஆர் வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப் and humble is your adjective. So நான் என்ன பண்ணுறேன், உங்களோட ப்ரொனவுனை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் உங்களோட adjective எப்போ வருது, ரைட் ஆஃப்டர் யோர் verb. ஸோ அதனால தான் இது வந்து உங்களோட ப்ரெடிகேட்டிவ் யூஸ், அதாவது உங்களோட ப்ரெடிகேட்டிவ் adjective. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், she is kind. she is again your pronoun. is your helping verb. kind is an adjective. நான் சொல்லிப்பேன் she is a girl, as simple as that. பட் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கேன், இந்த பொண்ணு வந்து கைண்டான ஒரு பொண்ணு. ஸோ அதனால she is kind. ஸோ இங்கே என்னென்னா ஹெல்பிங் வேர்புக்கு அப்புறம் உங்களோட adjective வந்திருக்கிறதுனால this is a predicative adjective. நெக்ஸ்ட் பாருங்கள், the pencil is small. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிப்போம், this is a small pencil. this pencil is small. ரெண்டுக்குமே மீனிங் சேம் தான், இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே மீனிங் சேம் தான். ஆனால் உங்களோட adjective பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்திருக்கு, அதாவது இங்கே வந்து பிஃபோர் அ நவுன் அண்ட் இங்கே வந்து ஆஃப்டர் அ verb. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும்னு. மீனிங் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே சேம் தான், பட் வந்த இடம், அதாவது உங்களோட adjective வந்த இடம் வந்து டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஒன் இஸ் பிஃபோர் அ நவுன் அண்ட் ஒன் இஸ் ஆஃப்டர் அ verb. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு attributive யூஸ், ப்ரெடிகேட்டிவ் யூஸ், அதாவது attributive adjective அண்ட் ப்ரெடிகேட்டிவ் adjectiveனா என்னென்னு புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம், அதாவது நெக்ஸ்ட் டைப்பை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adjective என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adjective வந்து your comparative and superlative adjective. ஸோ what is a comparative adjective and what is a superlative adjective? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து comparative adjective பற்றி பார்க்கலாம். comparative adjective, comparison with two person, object, things, etc. அதாவது இப்போ கம்பேரிசன், இப்போ ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம் இருக்குது, ஈஸியாக வந்து ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டூ பர்சன்ஸ்க்கு பிட்வீன் கம்பேரிசன் பண்ணோம்னா அதுதான் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் adjectiveன்னு சொல்லுவோம். இன் அதர் டேர்ம்ஸ், ஆர் யூஸ் டு கம்பேர் ஒன் நவுன் டு தி அதர் நவுன். அதாவது இப்போ வந்து ஒரு நவுனை வந்து நீங்கள் இன்னொன்று ஒரு நவுன் கூட கம்பேர் பண்ண போயில தான் அது கம்பேரிட்டிவ் நவுன். அது வந்து நவுனாக இருக்கலாம், மேபி அ பர்சன், ஆப்ஜெக்ட் ஆர் திங். இது எல்லாமே உங்களோட நவுனுக்குள்ளே தான் வரும். ஸோ கம்பேரிசன் வித்தின் டூ பர்சன், ஆப்ஜெக்ட், திங்ஸ், ஒன்லி டூ. ஏன் வச்சுக்கோங்க, கம்பேரிட்டிவில் எப்போவுமே உங்களுக்கு வந்து டூ பர்சன்ஸ், அதாவது டூ பர்சன், ஆப்ஜெக்ட், திங்ஸ் இல்லைன்னா பிட்வீன் டூ நவுன்ஸ் இஸ் நோன் ஆஸ் அ கம்பேரிட்டிவ் adjective. எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். தமிழ் இஸ் பெட்டர் தேன் இங்கிலீஷ். இப்போ பாருங்கள், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தீஸ் ஆர் தி டூ நவுன்ஸ். இந்த சென்டென்ஸில் ரெண்டு நவுன் தான் இருக்குது, தமிழ் and English. ஸோ இந்த ரெண்டு நவுனுக்குள்ளே தான் கம்பேரிசன் நடக்குது. என்ன கம்பேரிசன்? தட் தமிழ் இஸ் பெட்டர் தேன் இங்கிலீஷ். நான் என்ன சொல்கிறேன், தமிழ் லாங்குவேஜ் இஸ் பெட்டர் தேன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் என்ன adjective யூஸ் பண்ணிக்கேன் இங்கே, பெட்டர். ஸோ ரெண்டு நவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் நடக்குது. அண்ட் எந்த கம்பேரிசன் நடக்கு, பெட்டர். ஸோ பெட்டருங்கிற இந்த adjective நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு நவுனுக்காக. ஸோ திஸ் இஸ் யோர் கம்பேரிட்டிவ் adjective. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், மை சிஸ்டர் இஸ் ஷார்ட்டர் தேன் யூ. மை சிஸ்டர் உங்களோட சிஸ்டர், இல்லைனா ஒன்லி சிஸ்டர் எடுத்துக்கோங்க, மை வந்து உங்களோட ப்ரொனவுன் ஆயிரும், சிஸ்டர். ஸோ சிஸ்டர் அண்ட் யூ, again your pronoun, as I said, நீங்கள் pronoun எடுத்துக்கோங்க இல்லை noun எடுத்துக்கோங்க. So both நம்ம definitionலே பார்த்திருப்போம், which describes more about a noun or a pronoun, or which describes about the quality of a noun or a pronoun is known as an adjective. So இப்போ வந்து pronoun வருதுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், நீங்கள் pronoun பதிலாகவும் அதாவது நவுனாகவும் இருக்கலாம், and it may be even a pronoun. So that doesn't make any difference. So my sister is one of your noun and this is a pronoun. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, ரெண்டு கம்பேரிசன், ரெண்டு நவுன், அதாவது ரெண்டு ப்ரொனவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் நடக்குது. என்ன கம்பேரிசன்? என்னோட சிஸ்டர் வந்து உன்னோட ஷார்ட்டாக இருக்கா.
ஸோ அந்த கம்பேரிசன். ஸோ ரெண்டே ப்ரொனவுனுக்கு நடுவில் தான் இங்கே கம்பேரிசன் நடக்குது. ஸோ அதனால தான் இது வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் டூ நவுன்ஸ், பர்சன், திங்ஸ், எனி திங், பட் இட் ஷுட் பி கம்பேரிசன் வித்தின் டூ திங்ஸ். அதாவது டூ நவுன்ஸ்குள்ளே மட்டும்தான் கம்பேரிசன் இருக்கணும். அதுதான் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதுவே சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் கவர் பண்ணலாம். இங்கிலீஷ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ஃப்ரெஞ்ச். இப்போ பாருங்கள், இங்கேயோ வந்து உங்களுக்கு 2 நவுன் இருக்குது, யோ இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். 2 நவுனுக்கு நடுவில் தான் உங்களுக்கு கம்பேரிசன் நடக்குது. அண்ட் நான் இங்கே என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ஃப்ரெஞ்ச். ஸோ என்ன நடக்குதுன்னா 2 நவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் நடக்குது. அண்ட் நான் என்ன ஸ்டேட் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெஞ்சோட. ஸோ 2 நவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் பண்ணுறோம். அண்ட் கம்பேரிசனில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கிலீஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெஞ்சோட. ஸோ 2 நவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் நடக்குது, நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரோஹித் சர்மா இஸ் a better batsman than புவனேஸ்வர் குமார். ரோஹித் சர்மா is your proper noun. புவனேஸ்வர் குமார் is your proper noun. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா இஸ் அ பேட்ஸ்மேன். டெஃபினெட்லி இட்ஸ் அ பேட்ஸ்மேன். ஸோ பேட்ஸ்மேன் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. புவனேஸ்வர் குமார் இஸ் அ பாலர். ஸோ இப்போ கம்பேர் பண்ண போயில புவனேஸ்வர் குமார் அண்ட் ரோஹித் சர்மாவை கம்பேர் பண்ண போயில நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா இஸ் பெட்டர் தேன் புவனேஸ்வர் குமார். ஸோ 2 நவுனுக்கு நடுவில் உங்களுக்கு இங்கே கம்பேரிசன் நடக்குது, அதாவது ரோஹித் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ என்ன கம்பேரிசன் நடக்குது, பெட்டர். ரோஹித் சர்மா இஸ் பெட்டர் தேன் புவனேஸ்வர் குமார். ஸோ 2 நவுனுக்கு நடுவில் கம்பேரிசன் நடக்கிறதுனால இது வந்து உங்களோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ வாங்க நம்ம சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் கம்பேரிசன் வித் மெனி பர்சன், ஆப்ஜெக்ட், திங்ஸ் ஆர் ஹோல் கிளாஸ், வேர்ல்ட் எக்ஸெட்ரா. அதாவது கம்பேரிசன், இப்போ கம்பேரிட்டிவ்ல என்னது, ஒன்லி 2 இண்டிவிஜுவல் இல்லைனா 2 நவுனுக்குள்ளே நடக்கிற கம்பேரிசன். பட் சூப்பர்லேட்டிவ் அப்படி கிடையாது. அதாவது மெனி திங்ஸ், மெனி பர்சன், மெனி நவுன்ஸ், இல்லைனா நீங்கள் கம்பேர் வந்து ஹோல் வேர்ல்டு கூட பண்ணலாம், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் கூட பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களோட சூப்பர்லேட்டிவ் adjective. ஸோ பாருங்கள், கம்பேரிசன் வித் மெனி பர்சன், ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் ஆர் ஹோல் கிளாஸ் ஆர் வித் தி வேர்ல்ட் எக்ஸெட்ரா இஸ் நோன் ஆஸ் a superlative adjective. ஆர் used to compare 3 or more nouns. 3லேருந்து அதாவது more than 2, அதாவது 2க்கு மேலே nouns இல்லைனா more than 3 or more than 3 nouns வந்துட்டாலே அது வந்து உங்களோட சூப்பர்லேட்டிவ் adjective. அதாவது கம்பேரிசன் பண்ண பேல more than 2 nouns நீங்கள் வந்து more than 2 nouns கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட சூப்பர்லேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஜோயல் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் ஆர் கிளாஸ். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜோயல் வந்து இந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்ப டாலஸ்டான பாய், அதாவது ரொம்ப ஹைட்டடான பாய். ஸோ இங்கே பாருங்கள், டாலஸ்ட் பாய்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஜோயலுங்கிற இந்த நவுனை வந்து நான் ஹோல் கிளாஸ் கூட, அதாவது அந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயுமே நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு கிளாஸில் வந்து கண்டிப்பாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, மோர் தேன் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மேபி 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே நவுன்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஜோயல் இந்த ஒரு நவுனை வந்து நான் ஹோல் கிளாஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டீல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். இப்போ மெட்டல்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறேன்னா, எல்லா மெட்டலோடையுமே ஸ்டீல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். ஸோ எல்லா மெட்டல் கூடயுமே வந்து நான் ஸ்டீலை கம்பேர் பண்ணுறேன். ஸ்டீலை தவிரையும் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மெட்டல் கூடயுமே நான் ஸ்டீலை கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, ஸ்டீல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோம்னு இன் ஷார்ட் ரிகேப் பண்ணலாம். கம்பேரிட்டிவில் வந்து 2 நவுன்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் கம்பேரிசன் நடக்கும். அதாவது கம்பேரிசன் ஒன்லி பிட்வீன் 2 nouns or person or things or object. So all of this comes under noun, that is person, object, things, etc. So comparison between 2 nouns is known as a comparative adjective, and comparison between a noun, between a single noun and the whole class or more than 3 or nouns is known as a superlative adjective. So I hope உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும்னு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நவுன் என்னென்னு, அதாவது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adjective என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adjective, அதாவது indefinite adjective பற்றி பார்க்கலாம். indefinite adjectiveனா என்னது, used to talk about people or things without saying who and what they are. சப்போஸ் இப்போ வந்து நான் எக்ஸாக்டாக இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் லெக்சர், அதாவது ப்ரொனவுன் லெக்சரை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் அதில் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனை பற்றி பேசியிருப்பேன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்னது, அதுதான் சேம் உங்களோட இன்டெஃபினைட் adjective. ஸோ
both are almost the same, but என்னன்னா அங்கே வந்து ப்ரொனவுனா யூஸ் ஆச்சு, இங்கே வந்து அது அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் நான் சொன்ன மாதிரி யூஸ் டு டாக் அபவுட் பீப்புள் ஆர் திங் வித்வுட் சேயிங் ஹூ அண்ட் வாட் தே ஆர். அதாவது நம்மளுக்கு தெரியாது லைக் எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் அவங்க யாருன்னு. ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரியாமலே அவங்கள நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃபார்மில் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுதான் உங்களோட இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியலைன்னு. நீங்கள் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன் ஐ திங்க் நம்ம லாஸ்ட் லெக்சரை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு, அது கவனிக்கலன்னா நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்னதுன்னு. ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன் இருக்குது, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. இப்போ காமன் நவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ் வந்துடும். அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ்னா எல்லா பாய்ஸும் வந்துடுவாங்க, கேர்ள்ஸ் இல்லைனா எல்லா பொண்ணுங்களுமே வந்துடுவாங்க. சாக்லேட்ஸ்னால் அதில் எல்லா விதமான சாக்லேட்ஸ் வரும். பென்னா அதில் என்ன விதமான பென்னாலும் இருக்கலாம், பிளாக் பென், க்ரீன் பென், ப்ளூ பென் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஸோ ஆன். ஸோ காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா நம்ம டெஃபினைட்டாக சொல்கிறோம். லைக் ஷீ இஸ் அ கேர்ள். இப்போ அந்த கேர்ளுக்கு ஒரு நேம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தெரியும் என்ன ஆப்ஜெக்ட் இல்லை, என்ன பர்சன் இல்லை, என்ன நவுனை பற்றி நம்ம பேசுகிறோம்னு. அதுதான் நம்மளோட ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா இஸ் அ கேர்ள். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தெரியும் அனிதா வந்து ஒரு பொண்ணு, ஷீ இஸ் அ கிளவர் கேர்ள். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்குது, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனை பற்றி பேசுகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராப்பர் நவுன். கவுண்டபிள் நவுன் என்னது நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பென். நான் பென் பாக்ஸை கொடுத்து உங்களை கவுண்ட் பண்ண சொன்னேன்னா நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடுவீங்க. இந்த பாக்ஸில் எவ்வளோ பென் இருக்கணும். இதுவே நான் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் ஆயில் வாங்கி கொடுத்து இதில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னால் தட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். யூ ஆல் காண்ட் கவுண்ட் ஆயில். ஸோ அது வந்து அதனால தான் நம்ம அதை லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், அதாவது இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ்ஸையும் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பீப்புள் ஆர் திங்னாலே அது வந்து உங்களோட நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ உங்களோட நவுனை வந்து நீங்கள் நவுனை பற்றி பேசுகிறீங்க பட் வித்தவுட் சேயிங் ஹூ, அதாவது யாருன்னே தெரியாமல் அண்ட் வாட் தே ஆர் அண்ட் என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறீங்க. அதுதான் உங்களோட இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். இன் ஷார்ட் உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது அண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போயில, அதை பற்றி நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கையில் தான் நம்ம இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் சம், few, many, such, etc. இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் ஃபியூனா வந்து மேபி என்கிட்ட 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், என்ன விதமான ஆப்ஜெக்ட் இல்லை என்ன விதமான திங்ஸ் ஆனாலுமே இருக்கலாம். மெனினா என்கிட்ட அது நிறைய இருக்கலாம், மேபி 100s இருக்கலாம், 1000s இருக்கலாம். ஸோ அதுதான் ஃபியூ அண்ட் மெனி. என்கிட்ட எக்ஸாக்டான கவுண்ட் இல்லை, எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லைன்னு. பட் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிளில் பார்த்தீங்கன்னா கவுண்டபிளாக நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடிஞ்சது, அன்கவுண்டபிளாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியலை. சேம் ஆஸ் சம்னா எவ்வளோ நாளுமே இருக்கலாம். என்கிட்ட ஒரு 5 to 6 இருக்கலாம், இல்லை 8 to 10 இருக்கலாம், இல்லை 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். நம்மக்கிட்ட எக்ஸாக்டான கவுண்ட் இல்லை அண்ட் என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் உங்களோட இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹீ ஹேஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாரிஸ். இப்போ பாரிஸில் அவனுக்கு சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹீ ஹேஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாரிஸ். அது எவ்வளோ நாளுமே இருக்கலாம், 1, 2, 3, மேபி ஹி மஸ்ட் பி ஹேவிங் 4 friends, 5 friends, 6 friends ஆர் 10 friends. ஸோ நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்டான கவுண்ட் இல்லை அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் இங்கே என்ன பண்ணிக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இஸ் a noun, Paris is a noun. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதாவது சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டெஃபினைட்டாக நான் அதை சொல்லிக்கேன் சம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாக்டான ஒரு கவுண்ட்டில் சொல்ல. ஸோ அதுதான் உங்களோட இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பிடிச்சிக்கோங்கன்னு. வாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ ஒர்க்ஸ் ஆல் த டைம். ஸோ இப்போ இல்லை நான் என்ன நினச்சிருக்கேன், ஆல் த டைம் எல்லா டைமும் ஒர்க் பண்ணுறோம். நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டைம் சொல்லிக்கேன்னா இல்லை, ஆல் த டைம்னா எப்போவுமே ஒர்க் பண்ண. ஸோ 24/7 நம்ம வந்து மெஷின் இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆல் த டைம் அவன் ஒர்க் பண்ணுறான். ஸோ இங்கே என்னது ஆல். ஸோ ஆல் வந்து உங்களோட இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சேம் ஆஸ் யோர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஸோ ஒரு தடவை நீங்கள் இன்டெஃபினைட்டாக ப்ரொனவுனை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸும் புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், ED and ING adjectives. அதாவது எந்த adjectives எல்லாம் ED and INGல end ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், adjectives ending with ED and ING அவ்வளோதான். இதில் வேறு எந்த கன்செப்ட்டுமே இல்லை. adjectivesல வந்து லாஸ்ட்டில் ED இருக்குது இல்லைனா ING இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷாக்கிங், bored, exciting, interesting, satisfied, etc. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு this is a shocking news. நான் சொல்லலாம் திஸ் இஸ் அ நியூஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன், நியூஸை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஷாக்குங்கிறது ஒரு வேர்ட். ஷாக்னா உங்களுக்கு கரண்ட் அடிச்சு உங்களுக்கு ஷாக் அடிக்குமே, அந்த ஷாக். இதில் வந்து நான் ING ஆட் பண்ணுறேன், நான் அதில் மீனிங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஷாக்கிங் நியூஸ். நான் நியூஸை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நியூஸ் இஸ் அ நவுன்.
ஸோ நவுனை பற்றி நான் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களோட இடி இல்லைனா ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ். அதாவது ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ்க்கு லாஸ்ட்டில் நீங்கள் இடி இல்லைனா ஐஎன்ஜி ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட இடி அண்ட் ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ். ஸோ இதில் எந்த விதமான டெஃபினேஷன் அண்ட் கன்செப்ட்டுமே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த. ஸோ ஆர்டிகல்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்சர் அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்போம் ஆர்டிகல்ஸ்னால் என்னது அண்ட் இப்போ நம்ம ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆர்டிகல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம அட்ஜெக்டிவ்ஸில் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஓகே ப்ரொனவுன் கான்செப்ட்டும் வருது அட்ஜெக்டிவ் கான்செப்ட்டும் வருது, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான எதுவுமே இல்லை, இட்ஸ் அ ரியலி வெரி சிம்பிள் கான்செப்ட். கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். If articles come with noun, அதாவது எந்த ஆர்டிகல்ஸ் ஆச்சும் உங்கள் நவுன் கூட வந்துச்சுன்னா then that articles acts like an adjective. அதாவது உங்களோட ஆர்டிக்கல் ஏ and the இந்த 3 ஆர்டிக்கலுமே உங்கள் நவுன் கூட வந்துச்சுன்னா அந்த வந்து உங்களோட adjective-ஆக ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், she is a pretty woman. She is a noun, she is a pronoun, is a verb, is an article, pretty is an adjective, women is again a noun. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரிட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ வந்து உங்களோட ஆர்டிக்கல். ஸோ என்ன நான் பண்ணியிருக்கேன்னா இது வந்து உங்களோட ப்ரிட்டி கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இது வந்து உங்களோட ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மூமெண்ட்டே கிடையாது. அதாவது இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து உங்கள் நவுன் கூட வருதுன்னா அது வந்து உங்கள் அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகும். அதுதான் இங்கேயும் பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் நவுன் கூட வருது. ஷீ இஸ் அதாவது வேர்ப்க்கு அப்புறம் பாருங்கள் ஷீ இஸ் அ பிரிட்டி வுமன். ஸோ அதனால தான் இந்த வந்து உங்கள் அட்ஜெக்டிவாக இங்கே ஆட் பண்ணுது, அதாவது பிரிட்டின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிங் இஸ் அ சைனீஸ் நேம். மிங் உங்களோட ப்ராப்பர் நவுன், இஸ் வந்து உங்கள் வேர்ப், உங்கள் ஆர்டிக்கல், சைனீஸ் நேம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேம் வந்து உங்களோட நவுன், நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நேம் மிங் இஸ் அ நேம்னு நான் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் சைனீஸ் நேம்னு நான் அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நேமை பற்றி நான் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்? சைனீஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட சைனீஸ் வந்து அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுது அண்ட் இது எது கூட வருதுன்னா உங்களோட ஆர்டிக்கல் கூட வருது கூட, அதாவது சைனீஸ் நேம். ஸோ அதனால தான் இது வந்து உங்களோட அட்ஜெக்டிவ், அதாவது ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் சிம்பிளான கன்செப்ட் என்னென்னா ஆர்டிகல்ஸ் வந்து உங்களோட நவுன் கூட வருது, அதாவது இஃப் இட் கம்ஸ் வித் அ நவுன் தென் தி ஆர்டிகல்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை, சிம்பிளான தாட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏ அண்ட் த சென்டென்ஸில் வருது அண்ட் அது நவுன் கூட இருக்குதுன்னா அது வந்து உங்களோட அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணும். that's it, as simple as that. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனை பற்றி பார்த்துருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் ஓவர் இயர் ஆஸ் இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சேம் நம்ம ப்ரொனவுனில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆஸ் சேம் ஆஸ் தட். இப்போ பாருங்கள், demonstrative adjective என்னது? Identifies a noun or a pronoun by expressing its position near or far including in time. அதாவது லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனில் அது வந்து பொசிஷன் காட்டுச்சு. தீஸ் தேட் தோஸ் நம்ம பார்த்தோம். தோஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ப்ரொனவுனில் யூஸ் பண்ணியிருந்தோம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனில். தோஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், தீஸ் ஆர் மை புக்ஸ். நான் இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி காட்டியிருப்பேன். கிட்ட இருக்கிறதுனால நான் தீஸ் சொல்லியிருக்கேன், தூரமாக இருக்கிறதுனால அது தோஸ் சொல்லிக்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். லைக் இப்போது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அது வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் அது பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா அதுதான் நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக சொல்லுவீங்க. பாருங்கள், ஐடென்டிஃபைஸ் அ நவுன், அது வந்து ஒரு நவுனை ஐடென்டிஃபை பண்ணுது, இல்லைன்னா ஒரு ப்ரொனவுனை ஐடென்டிஃபை பண்ணுது அதோட பொசிஷனை வச்சு. இப்போ நான் சொல்கிறேன் தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு நவுனை வந்து அது பாயிண்ட் அவுட் பண்ணுது, இது ஐடென்டிஃபை பண்ணுது. புக்ஸ் வந்து உங்களோட நவுன், தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் தீஸ் ஆர் மை புக்ஸ். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளில் வச்சு நான் சொல்கிறேன். தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் தீஸ் ஆர் மை புக்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் புக்ஸ் வந்து உங்களோட நவுன்,
மை வந்து உங்களோட ப்ரொனவுன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களோட நவுன் இல்லைனா ஒரு ப்ரொனவுனை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கேன், தீஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கேன். தீஸுங்கிற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பொசிஷன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்டு நான் யூஸ் பண்ணிக்கேன் தீஸ். ஸோ தீஸுங்கிற இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணி இல்லை நான் தீஸுங்கிற இந்த தீஸுங்கிற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கேன் இது வந்து என்னோட புக்ஸ்ன்னு. ஸோ அதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன் ஷார்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னதுன்னா which identifies a noun or a pronoun by using or by showing its position. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. பை எக்ஸ்பிரஸிங் இஸ் பொசிஷன், அதாவது ஒரு நவுன் இல்லைனா ப்ரொனவுனோட பொசிஷன் அதை மென்ஷன் பண்ணுது. அதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, திஸ் பிக் டாக். நான் பிக் டாக்னு சொல்லியிருக்கலாம். டாகை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னது பிக், அந்த டாக் வந்து பெருசாக இருக்குது, பிக்காக இருக்குதுன்னு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கேன், திஸ். நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், நான் ஸ்பெஷலி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் திஸ் பிக் டாக்னு. ஸோ அதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு. திஸ் பிக் டாக். இப்போ பாருங்கள், டாக் இருக்குதா, டாகுங்க நவுன், பிக் வந்து டாக் நவுன்னு பற்றி நான் அதிகமான என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், பிக்குன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிக்கை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் திஸ் பிக் டாக். இங்கே நிறைய டாக்ஸ் இருக்கலாம், ஆனால் நிறைய ஹைட்டடான டாக்ஸ் இருக்கலாம், நிறைய பெரிய டாக் இருக்கலாம், ஆனால் நான் ஸ்பெஷலி பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்லிக்கிறேன்னா திஸ் பிக் டாக். ஸோ இதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதாவது நம்ம வந்து இதுக்குள்ள பொசிஷன் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம காட்டுறோம். ஸோ ஒரு நவுன் இல்லைன்னா ஒரு ப்ரொனவுனை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை பற்றி பேச போயில தான் அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, that ugly one in the corner. that ugly one in the corner. ugly one, ugly வந்து உங்களோட again an adjective. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது அக்லியாக இருக்குது, எதுவானாலுமே இருக்கலாம், நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல என்னதுன்னு. பட் அது வந்து அக்லியாக இருக்குது. அது அண்ட் எங்கே இருக்குது, that ugly one. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அது. ஸோ that ugly one in the corner நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன், அதுக்குள்ளே பொசிஷனை சொல்கிறேன் thatன்னு. ஸோ இதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjective. take this ones away. டேக் திஸ் ஒன்ஸ் அவே, இதை வந்து தூர கொண்டு போங்க, இல்லைன்னா இதை தள்ளி கொண்டு போங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டேக் தீஸ் ஒன்ஸ் அவே, இதை தள்ளி கொண்டு போங்க. இது ஸ்பெஷலி நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் டேக் தீஸ் ஒன்ஸ் அவே. ஸோ திஸ் வந்து உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். புட் தோஸ் டின் இன் தி கார்னர். இப்போ இந்த டின்ஸ் எல்லாம் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டின்ஸை வந்து நிறைய டின்ஸ் இருக்கலாம், பட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் இந்த டின்ஸை வந்து நீங்கள் கார்னரில் போடுங்கன்னு. ஸோ தோஸ். ஸோ ஜென்ரலாக நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது ப்ரொனவுன்லேயே சொல்லியிருப்பேன் நான் தீஸ் அண்ட் தோஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு. தீஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஏதாவது ஒரு நவுனை பற்றி நீங்கள் பேச போயிடல, அந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அந்த திங் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, நியர்பை டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் தீஸுங்கிற இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. அதுவே அது தூரமாக இருந்துச்சு அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி இல்லை அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா அப்போ நீங்கள் தோஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பை நியர்பைக்கு நீங்கள் தீஸ் அண்ட் ஃபார் ஃபார் அவே டிஸ்டன்ஸ், அதாவது தூரமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் தோஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா புரிஞ்சுக்கணும்னு ஒன்ஸ் அகேன் ஷார்ட்டாக ரீகேப் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னென்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னதுன்னா ஐடென்டிஃபைஸ் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன். அதாவது ஒரு நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனை பற்றி அதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, அதோட பொசிஷனை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுது. பிக் டாக்னு சொல்லியிருப்பேன், மேபி அந்த டாகை பற்றி நான் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், பிக் டாக் பெரிய டாக்னு. பட் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் திஸ் பிக் டாக், பொசிஷன் காட்டுறேன் திஸ் பிக் டாக். ஸோ அதுதான் உங்களோட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ வாங்க இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். இன்டரோகேட்டிவ் அகேன் நம்ம இதை வந்து இந்த கான்செப்ட் நம்ம அகேன் நம்ம ப்ரொனவுன்லேயும் பார்த்துப்போம். இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்டரோகேட்டிவ்னா என்னது, கொஸ்டின், ஆஸ்கிங் WH கொஸ்டின்ஸ், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். WH வந்தாலே அதை வந்து நம்ம இன்டரோகேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ WH எங்கெல்லாம் வருதோ அதுதான் உங்களோட இன்டரோகேட்டிவ். ஸோ இப்போ வந்து அட்ஜெக்டிவ்லையும் உங்களோட இன்டரோகேட்டிவ் டைப் வருது. ஸோ இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இஸ் அ வேர்ட் தட் மாடிஃபைஸ் அ நவுன் பை ஆஸ்கிங் அ கொஸ்டின். இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னது, இஸ் அ வேர்டு, அது ஒரு வேர்ட், அது என்ன பண்ணுதுன்னா மாடிஃபைஸ் அ நவுன் பை ஆஸ்கிங் அ கொஸ்டின். அது வந்து நம்ம நவுனுக்காக யூஸ் பண்ணுறோம், அது மூலியமாக நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வாட், விச், ஹூஸ். ஸோ என்ன விதமான கொஸ்டின் ஆனாலுமே இருக்கலாம். ஜென்ரலாக இன்டரோகேட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம கொஸ்டின் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் டைம்ஸில் WH தான் வரும், ஃபியூ டைம்ஸில் தான் ஹவ் வரும், HOW ஹவ் வரும். ஸோ மோஸ்ட் அண்ட் ரேர் ஆஃப் தி கேசஸில் தான் வரும், இல்லைனா உங்களுக்கு WH கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். அண்ட் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவை நம்ம இன்னொரு வேர்டு மூலியமாகவும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அதுதான் உங்களோட இன்டரோகேட்டிவ் டிட்டர்மைன்ஸ். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் கார் வில் தே கிவ் அஸ். மேபி அந்த கார் என்ன டைப் பண்ணாலுமே இருக்கலாம். கார் இஸ் அ நவுன்.
நான் சொன்னேன் a word that modifies a noun by asking a question. So நம்ம வந்து இங்கே modification மூலியமா ஒரு question கேட்குறோம், what car will they give us? There are plenty cars, there are multiple of cars. ஸோ அதுலேருந்து அவங்க நம்மளுக்கு என்ன காரை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த கொஷனோட அர்த்தம், what car will they give us? செகண்ட் பார்த்தீங்கன்னா which is the greatest. இப்போ நிறைய இருக்கலாம், ஜென்ரலாக சொன்ன மாதிரி ஆட்ஜெக்டிவ்னாலே உங்களுக்கு கம்பேரிசன் இருக்கலாம், கிரேட்டஸ்ட். ஸோ விச் இஸ் த கிரேட்டஸ்ட், இது பெருசா இல்லை இது பெருசா, எது கிரேட்டாக இருக்குது, இதுவா இல்லை இதுவா. ஸோ கம்பேரிசன் மூலியமாக நம்ம கொஸ்டின் கேட்குறோம், விச் இஸ் தி கிரேட்டஸ்ட். ஹூ ஷால் ஐ பாரோ, யாருக்குள்ளே தான் நான் பாரோ பண்ணேன், இவங்களுக்குள்ளதா இல்லை இவங்களுக்குள்ளதா, யாராக வேணாலுமே இருக்கலாம். நான் இங்கே ஸ்பெசிஃபையாக சொல்லலை, அது கம்பேரேட்டிவ்ல வருமா இல்லை சூப்பர்லேட்டிவ்ல வருமா. நான் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹூம் ஷால் ஐ பாரோ. ஸோ அதனால ஹூஸ் வந்து உங்களோட இன்ட்ரோரோகேட்டிவ் ஆட்ஜெக்டிவ். விச், வாட். What drink are you buying? நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ எந்த ட்ரிங்க்கை நீ பர்ச்சேஸ் பண்ணுற. ஸோ வாட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு. அதாவது இன்றைக்கி நம்ம இப்போ என்ன கவர் பண்ணோம், indefinite adjectives, ed and ing adjectives, a and the article adjectives, then demonstrative adjectives and interrogative adjectives. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் pronoun and adjectivesல ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ எப்படி நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ரூல்ஸ் ஆர் த சேம், த டெஃபினேஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம். இப்போ என்னைய பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பையில் ஆஸ் அ டீச்சராக நான் ஆக்ட் பண்ணுவேன். அதுவே நான் என் தங்கச்சி கூட இருக்கப்பையில் ஆஸ் அ சிஸ்டராக ஆக்ட் பண்ணுவேன். எங்கள் அம்மா கூட இருக்கப்பையில் ஆஸ் அ டாட்டராக நான் ஆக்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்பையில் நான் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுவேன். ஸோ ஐ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் அ மல்டிபிள் ரோல். ஸோ சேம் ஓவர் இயர் இன் இங்கிலீஷ் கிராமர் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு தனி ரோல்ஸ் இருக்குது. இப்போ அட்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனி ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ப்ரொனவுனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு தனி ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் தான் இதையும் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கிளியர் தி கன்செப்ட். டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சேமாக தான் வரும், பட் டைப்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அட்ஜெக்டிவ்னா அது அட்ஜெக்டிவாக பாருங்கள், ப்ரொனவுன்னா அது ப்ரொனவுனாக பாருங்கள். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ ஹோப் இன்னைக்குள்ள டாபிக், இன்னைக்கு நான் கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு. பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வாண்டட் டு டெல் யூ இஸ் தட் நம்ம இன்னைக்கு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் டெஃபினேஷன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு சென்டென்ஸில் அதை கம்பேர் பண்ணுறது, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொன்று ஃபார்முக்கு அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரிமைனிங் இருக்குது. அண்ட் அந்த பேசிஸில் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் பேசிஸில் இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் லெக்சரில் கவர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்குள்ள டாபிக்ஸில் உங்களுக்கு எது டவுட்டாக இருந்தாலுமே மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.